மிக பெரும்பகுதி இந்திய மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. தேவைக்கு அதிகமான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. ஒர்க்கிங் பாப்புலேஷன் விவசாயத்தில் இருக்கு. அதனால விவசாயம் மூலமாக பெரும்பகுதி வாழ்க்கை தரம் உயரும் அல்லது வருமானம் உயரும், தனிநபர் வருமானம் உயரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அவர் காலத்தில் தான் ஏறத்தாழ 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்தோம். அப்புறம் உரத்துக்கு கணிசமாக மானியம் தந்தோம். அப்புறம் டிராக்டரு, உழவு கருவிகள் எல்லாத்துக்கும் மானியம் தந்தோம். விவசாயத்தில் எவ்வளவு நீங்கள் கவனம் செலுத்தினாலும் சராசரியாக 4% மேலே விவசாயம் வளராது. இப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8%, 9% வளர்ச்சி கூட ஆண்டுக்கு இருக்குது. சேவைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10-12% கூட வளர்ச்சி இருக்குது. விவசாயத்தில் 4% அபூர்வம், 3.5 தான் கிடைக்கும். அதில் அந்த குறைந்த வளர்ச்சி விகிதத்தில் இவ்வளவு கோடி பேர் அந்த உற்பத்தியை நம்பி இருந்தாங்கன்னா அவங்க தனிநபர் வருமானம் எவ்வளவாக இருக்க முடியும்? அதனால விவசாயத்தில் பெரிய மாறுதல் வளர்ச்சி வேணும்னா விவசாய தொழிலாளர்கள், இந்த 1/2 ஏக்கர் 3/4 ஏக்கர் வச்சிருக்கிற சிறு விவசாயிகள் எல்லாம் விவசாயத்திலிருந்து அவர்கள் இடம் பெயர்ந்து தொழில்களும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒன்று தான் வழி. வேளாண்மை